இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க ஸ்கூலுக்கு? ஆமாம் ஆமாம் ரவி. நம்மளாம் எப்போதும் போல தானே வருவோம், நான் சீக்கிரமாக வந்துட்டோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் சீக்கிரமாக தான் வந்துட்டீங்க. ஓ அப்படியா? எஸ் எஸ். அப்புறம் இன்னைக்கு என்னென்ன பாடம் இருக்கு? இன்னைக்கு பாடம் குறைவாக தான் நடக்கும்னு டீச்சர்லாம் சொன்னாங்க. ஒன்று இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மாரல் நடக்கும்னாங்க. ஆமாம் ஆமாம். ஓ, மாறலும் இங்கிலீஷுமா? எந்த டீச்சர் வருவாங்க? எந்த டீச்சர் வருவாங்கன்னு தெரில, ஆனால் சார் தான் சொல்லிட்டு போனார். ஆமாம் ஆமாம், சரி தான் சொல்லிட்டு போனார். ஓ சரி சரி சரி. ஆனால் 2 பாடத்துக்குமே சார் வர மாதிரி தான் சரி. அதான் அதான், வேறு டீச்சர் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ பாடம் ஸ்டார்ட் பண்ணிடுமா? இல்லை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் பாடமே நடக்கும். சரி சரி. யாருக்காவது ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு அடுத்த மாதம் பரீட்சை? யாராவது படிச்சிருந்தா இல்லையா? ஆமாம் ஆமாம், பரீட்சையில ஐயோ நிஷா, ஏன் நிஷா ஞாபகப்படுத்தினேன்? நம்ம படிக்கணும், பரீட்சைக்கு நல்லா படித்து நம்ம கரெக்டாக நல்ல மார்க் எடுக்கிறோம். நல்ல மார்க் எடுத்து அம்மா அப்பா பேரை காப்பாற்றுறோம். ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். நம்ம இப்போ படிக்கிறோம். நம்மளுக்கு இப்போ நம்ம இங்கிலீஷ் படிப்போம். இங்கிலீஷ் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இங்கிலீஷு, நாளைக்கு மேத்ஸு, அந்த மாதிரி. ஓகேவா? இன்னைக்கு இங்கிலீஷா? அப்போ ஓகே. சரி சரி, நம்ம அது படிக்கலாம் இங்கிலீஷ் இன்னைக்கு. படிக்கலாம் வாங்க. சரி சரி சரி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, அடுத்த மாதம் பரீட்சை வருதுல்ல, அதனால தான் இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி சரி, இப்போலேருந்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மாரல் நடக்கும். மாரல் நடந்து முடிஞ்சோடனே ஓய்வு நேரம் முடிஞ்சோடனே உங்களுக்கு நாங்கள் படிக்க டைம் கொடுப்போம். அதாவது அடுத்த மாதம் பரீட்சை வரதுக்கு நாங்கள் டைம் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் அதில் படிச்சிருங்க. சரிங்க ஐயா. இப்போ இங்கிலீஷ் புக் எடுத்து வைங்க. சரிங்க ஐயா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ் புக் எடுத்தீங்க. நான் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தேனோ அந்த பேஜ் வேணால் திறந்து வைங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் நான் சீக்கிரமாக வந்துடுவேன். சரிங்க ஐயா. சரி, போயிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? நம்ம படிக்கணும், வாங்க படிக்கலாம். ஐயா ஐயா, என்னாச்சு? இல்லை, நீ டக்குன்னு சொல்லிட்டியா, தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சரி சரி, நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம இப்போ படிப்போம். சரி சரி சரி. ஒன்று நடந்துச்சு தெரியுமா நேற்று உங்களுக்குலாம்? என்ன நடந்துச்சு? ஐயோ, இப்போ நம்ம படிக்கணும். நம்ம கதை பேசுகிற நேரம் இல்லை, அடுத்த மாதம் பரீட்சை. நம்ம படித்தா நம்மளுக்கு பரீட்சை எழுதும் போது சிம்பிளாக இருக்கும். நம்ம படிப்போம் வாங்க. வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஐயா, அடுத்த மாதம் எங்களுக்கு பரீட்சை வருதுல்ல, அதில் இங்கிலீஷில் நாங்கள் என்ன படிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி, இப்போ நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் நான் சொல்கிறத கவனிங்க. எல்லாம் உங்களோட இடத்துல போய் உட்காருங்க. சரிங்க ஐயா. இப்போ நம்ம இங்கிலீஷ்க்கு என்னென்ன வரும் நான் உங்ககிட்ட இப்போ சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இமெயில் தான் வரும். அதில் நம்ம எழுதும் போது ஹவ் ஆர் யூ, ஹோப் யூர் பிங் ஹவ் ஹெல்த், அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஒயிட் போர்டில் ஒன்று நான் எழுதுறேன். அதை நான் நிஷாவை படிக்க சொல்லுவேன். நிஷா தான் படிப்பாங்க. நிஷா, இதை படி. How are you? Hope you're being half health. Anyways, you wrote me a letter saying that you're getting a long school holiday and you asked me if some useful activities to do during my school holidays. நல்லா படிச்சிங்க. இப்போ இதில் என்னதுன்னா, நான் இதில் நான் எழுதுறது யூஸ்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் டு டூ டூரிங் ஸ்கூல் ஹாலிடேஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா? அடுத்தது நவீன் தான் படிப்பார். I would like to suggest you learn a new skill like cooking, drawing or writing things. Maybe you can even learn a new language. அடுத்தது ஷரிக் படிங்க. Any of your favorite language that you cannot speak
like Spanish. This is my suggestion. Hope you have a great holiday. Bye. Okay, இதில் வந்து hope you have a great holiday. Bye அப்படின்னு போட்டுட்டு நம்ம 2 இடம் விட்டுட்டு கீழே நம்ம வந்து அதாவது பரீட்சையில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கீழே நம்ம வந்து 2 இடம் விட்டு உங்களோட பேரை நீங்கள் எழுதுறோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? நல்லா புரியுது ஐயா. இதில் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் 60 வேர்ட்ஸ் 20 மார்க்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பரீட்சைக்கு வர கண்டிப்பாக நீங்கள் இதை படிக்கணும். இதை நான் வந்து ஒயிட் போர்டில் எழுதி வச்சது நீங்கள் வந்து உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து படிச்சுட்டு எக்ஸாமில் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதில் வந்து வேறு தலைப்பு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து எழுதணும். இதை நீங்கள் நல்லா படித்தாதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதும் போது சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எழுதுவீங்க. இப்போ நம்மளுக்கு ஓய்வு நேரம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஓய்வு நேரத்துக்கு போகலாம். அதுவும் எழுந்து முடிச்சது நீங்கள் போகணும். சரிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா சொன்னது கேட்டிங்களே, டக்கு டக்குன்னு எழுதிட்டு நம்ம வந்து ஓய்வு நேரத்துக்கு போகலாம். இப்போ வந்து ஓய்வு நேரம் முடிஞ்சு நம்ம வந்து சார் சொல்லி கொடுத்தது இமெயில் வரேன்னு சொன்னார்ல, அதை வந்து நம்மளுக்கு அடுத்த மாதம் பரீட்சைக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஓய்வு நேரம் முடிஞ்சு அதில் நம்ம வந்து படிப்போம். ஓய்வு நேரம் முடிஞ்சு நம்ம கிளாஸுக்கு வந்து அடுத்த மாதம் பரீட்சை இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. அதுக்கு இன்னைக்கு வந்து ஐயா சொல்லி கொடுத்த அந்த இமெயில் இருக்குல்ல, அது கண்டிப்பாக வரும்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம எல்லாம் படிக்கிறோம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம பாஸ் ஆகிறோம். ஓகே, சரி நவீன். இப்போ நம்ம வந்து எழுதிட்டு ஓய்வு நேரம் முடிஞ்சு நம்ம வந்து கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகிறோம். இப்போ எல்லாம் டக்கு டக்குன்னு எழுதுங்க. சரி நவீன்.